10 செகண்டில் 3 ட்ரெஸ்ஸை இந்த அம்மா சேஞ்ச் பண்ணி காணிக்க போகிறாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய கேள்விகள் ஓடும். அதுக்கான விடைகள் எல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், இது ஒரு ஏஐ மாடிஃபைடு வீடியோ. முடிஞ்சு மச்சான், முடிஞ்சு மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? அந்த நாயோட ஃபேஸ் ரியாக்ஷன் தாங்க வெயிட் தானா சிரிப்பு வருது. இதே போல நிறைய வீடியோக்கள் இருந்தாலும் இது ஒரு தனி ட்விஸ்டட் வீடியோங்க. இதில் வர ட்விஸ்ட்டை நீங்கள் முதல்ல கணிச்சிட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. தம்பியாவில் தான் அந்த வீட்டோட ஓனரே. இது ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் வீடியோ. இதில் புரியாத விஷயம், இதில் நிறைய வேணுக்குன்னு நடந்துச்சா இல்லை எதிர்பாராமல் நடந்துச்சான்னு தெரியல. சில விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த காருக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் தீயை கொளுத்தி காருக்குள்ளே போடுறாரு. அவர் வந்து வேணுக்குன்னு பண்ணாரா இல்லை எதிர்பாராமல் அது நடந்துச்சான்னு தெரியல. ஆக மொத்தம் காரோட கதி அவ்வளோதான். இந்த வீடியோவில் தெரியாத விஷயம் என்னென்னா, காரை ஓட்டிட்டு வந்தவருக்கு எதுவும் ஆச்சா, அவர் தப்பிச்சு போனாரான்னு தெரியல. ஏன்னா ஒரு சைடு ஃபுட்டேஜ் தான் இருக்குது. ஒரு ஷோக்கு இவ்வளோ கிரியேட்டிவாக பேரை வச்சு நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த ஷோ பேர் என்ன சொல்லுங்க? டைகர் பேபி. டைகர் ஃபயர். சரி, ஏன் அது அப்படி ஒரு பேர்? அது தமிழ்ல என்ன சொல்லுங்க? புருட்டி. யா. புருட்டி ஷோ அது. இவ்வளவு பச்சை யாரும் மனசுல பண்ணல. எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. நீங்க கொஞ்சம் மனசுல இருந்து அப்படியே சொல்லுங்க. நல்ல கிரியேட்டிவிட்டிப்பா. சூப்பர். யார் அந்த புருட்டி? அவர்தான். வீடியோவில் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிருப்பானுங்க. அவன் ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரி எப்போவாது நீங்க ஐடி கையை பார்த்து வியந்திருக்கீங்களா? என்னடா இவ்வளவு ஸ்லோவா வர? என்னடா வேலையை பார்க்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரியா இருந்து போறேன். சரியா இருந்துச்சு. வயநாட்டுறாண்டா. ஐடி ஐடி என்ன வாசிக்கிறியா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்றேன். தட்டிடலாம். ஃபாஸ்ட் ஆயிடுச்சுடா. இவரு ஆல்ரெடி நான் மானிட்டர்லாம் தட்டிட்டேன், ஒயரையும் ஆட்டிட்டேன். புதுசா ஏதாவது பண்ணு, ஒண்ணுமே ஆவாது, அப்படியே கிடந்து. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னத்தை எங்கோடி வச்சானுங்கன்னு தெரியலையே. சரி ஏதாவது பண்ணுவோம். ஒர்க் ஆகுது. ரீஸ்டார்ட் தான்டா பண்ணிருக்கான். உண்மையில இந்த வீடியோ செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுங்க அது. உண்மையிலே இந்த பெயிண்டிங் பார்த்து நல்லா மிரண்டுட்டேங்க. நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போனால் அந்த ஃபோட்டோக்கு ஏஜ் ஆகுதுங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் சாங்கில் கூட இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக ஆடலையப்பா.